கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சுவிசேஷத்தில் உள்ள சாராம்சமும் சிறப்பம்சங்களும் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்தையும் எடுத்து இந்த குறிப்புகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த குறிப்புகளை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாலும் அது நற்செய்தி, அது காஸ்பல், நல்ல செய்தி. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்கும் நிவாரணமாக, பாவ விமோச்சனமாக, பாவ பரிகாரமாக தேவாதி தேவனே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாக வந்து இயேசு என்கிறவராக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த செயல் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவ நிவாரணத்திற்காக, பாவ பரிகாரமாக தேவன் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய செயல். இந்த செயலை ஏன் செய்தார் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை கெடுப்பது, உறவற்று போக பண்ணினது இந்த பாவம்தான். பாவத்தை செய்கிறதுனால் ஒரு மனிதன் பாவியாகிறது இல்லை. பாவத்தை செய்யாமல் போனாலும் அவன் பாவியாகவே இருக்கிறான். அவன் பிறக்கும் பொழுதே அவன் பாவியாக பிறந்திருக்கிறான். முதல் மனிதனாக ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் தேவனுடைய உறவை இழந்த பொழுது, ஆதாம் மாத்திரமல்லாமல் அவனுடைய சந்ததியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய உறவை இழந்தவர்களாகவே, தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் மனிதர்களாக பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே எல்லாரோடும் தொடர்பு கொள்ள முடிகிறது. தன்னுடைய சொந்த பந்தங்களோடு, நண்பர்களோடு, உற்றார் உறவினர்களோடு, இனச்சன பந்துக்களோடு, பணி செய்கிற இடங்களில் உள்ள மக்களோடு பேசி பழகி தொடர்பு கொள்ள முடிகிறது. சொந்த பந்தங்களோடு, நண்பர்களோடு பேசி பழக முடிகிறது. ஆனால் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் தேவனோடு இப்படி ஒரு பரஸ்பர ஒரு உறவு அவனுக்கு ஏற்படுவது இல்லை. ஆனால் பக்தி என்பது எல்லோருக்குமே இருக்கிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் பக்தி நம்ம நினச்சிவிட, நம்ம பக்தி இருந்தாலும் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்மளை போல் எல்லோருக்குமே பக்தி இருக்குது. அதனால் பல கோயிலுக்கு போகிறாங்க. பக்தி எதை காண்பிக்குதுன்னா, அது பசியை காண்பிக்கிறது. சரீரத்திலே பசி உண்டாகும்போது நாம் உணவை தேடி போகிறோம். உணவு தேவை என்பதற்கான அறிகுறி தான் பசி. அதே போல் கடவுளுடைய உறவு தேவை, கடவுளுடைய தயவு தேவை என்பதற்கான அறிகுறி தான் பக்தி. இந்த பக்தி ஒரு மனிதனுக்கு வரும்போது அவன் கடவுளை தேட ஆரம்பிக்கிறான். பல வழிகளிலே, பல விதங்களிலே கடவுளை தேட ஆரம்பிக்கிறார்கள். அப்போது பக்தி என்று சொன்னால் அது கடவுள் வேண்டும் என்பதற்கான, கடவுள் தேவை என்பதற்கான ஒரு அறிகுறியாக இந்த பக்தி மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஆக இந்த பக்தி இருப்பதனால மனிதன் கடவுளை தேடி போகிறான். இப்போ பசி இருந்தாலும் நம்ம சாப்பாடை தேடி போகிறோம். பசிக்கிற நேரத்தில் நமக்கு திருப்தி அடையாத உணவு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்காது, திருப்தியை நம்ம அடைந்திருக்க மாட்டோம். பசிக்கிற நேரத்தில் போய் பொரிக்கடலை சாப்பிட்டாலோ, இல்லை பசிக்கிற நேரத்தில் போய் பாப்கார்ன் சாப்பிட்டாலோ, இல்லை பசிக்கிற நேரத்தில் போய் பனமரம் சாப்பிட்டாலோ ஒரு மனுஷனுக்கு அது திருப்தி அடைய போவது இல்லை. ஆனால் சரியான உணவு சாப்பிடும்போது அவன் வயிறு நிறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் யாராவது சாப்பிட்றீங்க கிட்ட வானாங்க இப்போ தாங்க சாப்பிட்டேன் அப்படின்னுவான். ஏன்னா வயிறு நிறைஞ்சி போச்சு. அதே போல் இந்த பக்தி இருக்கிறதுனால ஏதாவது கடவுளை தேடி போகிறாங்க. கடவுளோடு சரியான உறவு ஏற்படும்போது அவங்களுக்கு ஒரு நிறைவு உண்டாகிறது. சிலர் பல வருஷங்களாக கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் அந்த நிறைவு வாழ்க்கையில் வரவே இல்லை. அப்போ அந்த பசி இன்னும் தீரவே இல்லை. அதை இயேசு இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் கடவுளை தேடக்கூடிய எத்தனையோ வழிகள் இருக்கிறது.
அத்தனை வழிகளோடு கூட சேர்ந்து நானும் ஒரு வழி என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, சுவிசேஷத்தில் இந்த 3 பாட்டை நம்ம தியானிக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய சாராம்சம் என்ன, அவருடைய சிறப்பம்சங்கள் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு சொன்ன நானே என்கிற வார்த்தை அவருடைய சாராம்சமாக, அவருடைய எசன்ஸாக இருக்கிறது. ஏன்னா சுவிசேஷம் சொன்னாலும் இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தது, இதை பற்றி செய்து தான் சுவிசேஷம். அவர் நானே அப்படின்னு சொல்லும்பொழுது இது இந்த சுவிசேஷ வசனத்துடைய சாராம்சத்தை எடுத்து காண்பிக்கிறது. வழியும் சத்தியமும் என்று சொல்லும்போது அதில் உள்ள சிறப்பம்சங்களை சுவிசேஷத்தை ஒரு மனிதன் கேட்டு ரட்சிக்கப்படுவதன் மூலமாக வாழ்க்கையில் உண்டாகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கிய சிறப்பம்சங்களை வரிசைப்படுத்துகிற வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் குறிப்பதோடு மாத்திரமல்லாமல் நித்திய வாழ்க்கையும் குறிக்கிற ஒரு வார்த்தையாக இந்த ஜீவன் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆக இது அதை அறிவிக்க வேண்டியதன் அவசியத்தை ஒரு மனிதனுக்கு சுட்டி காண்பிக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால் அந்த உலகத்தில் கூட ஒரு சரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாமல் போயிடும். அவங்ககிட்ட ஒருவேளை பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் ஒரு உண்மையான ஒரு மன நிறைவு அவன் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும். ஏன்னா உண்மையான ஒரு நிறைவு எப்போ கிடைக்குன்னா, துண்டிக்கப்பட்ட தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட அந்த நிலை மாறி தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவு உண்டாகும் போது தான் ஒரு மனிதன் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். அவன் வாழ்க்கையில் பணம்லாம் அவன் தேவையை சந்திக்கிறது உதவுது. சில பண தேவைகள் சில காரியங்களை சந்திக்கிறதுக்கு உதவுது. உணவு வாங்கிறதுக்கு உதவுது, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உதவுது, வீடு கட்ட உதவுது, சில பொருட்களை வாங்கிறதுக்கு உதவுது. ஆனால் அந்த உண்மையான சந்தோஷத்தை பணமும் பொருளும் மனுஷனுக்கு கொடுப்பது இல்லை. அது சில தேவைகளை சந்திப்பதற்கு நமக்கு அது உதவி செய்கிறது. ஒரு உண்மையான நிறைவை, உண்மையான சந்தோஷத்தை மனிதன் எப்போது பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு ஏற்படும் பொழுது, தேவனுடைய சத்தத்தை மனிதன் கேட்டு எல்லா மனிதனோடு கூட தொடர்பு கொள்வது போல தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை அவன் வாழ்க்கையில் உண்டாகும்போது அவன் உண்மையான மன நிறைவை, மன மகிழ்ச்சியை, மன சந்தோஷத்தை அவன் அடைந்து கொள்ளுகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளோ கடவுளை தேடக்கூடிய வழிகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய எவ்வளோ மதங்கள் இருக்கிறது. அதான் மதம் நம்ம சொல்கிறோம். மதம்னு சொன்னால் உலகத்தில் கடவுளை எப்படி தேடலாம், கடவுளுடைய அன்பை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எப்படி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதற்கு மனுஷன் எவ்வளோலாம் புண்ணியம் செய்யணும், மனுஷன் எவ்வளோலாம் நல்லவனாக இருக்கணும், மனுஷன் எவ்வளோ உண்மை உத்தமமாக இருக்கணும், மனுஷன் எவ்வளோ யோக்கியதையாக இருக்கணும், மனுஷன் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணும், சுத்தமுள்ளவனாக இருக்கணும் அப்படின்றது எடுத்து ரொம்ப திட்டவட்டமாக சொல்லுகிற அந்த இடம்தான் மதம். அது எல்லா மதத்துலேயும் இருக்கும். அது தப்பான போதனை இல்லை. ஆனால் அந்த போதனை ஒரு மனுஷன் கேட்டால் உலகில் நல்லவனாக வாழலாம், 4 பேருக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கலாம், ஒரு சுத்தபத்தமான ஒரு வாழ்க்கை மனுஷன் அனுசரித்து வாழ முடியும். ஆனால் அது மனுஷனுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவை உண்டாக்கப் போவது இல்லை. ஆக மதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்படி இருக்கிறோம், எல்லா மதத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் அவன் கடவுள் உறவு இழந்திருக்கிறான்றது எல்லா மதமும் சொல்லுது. அவன் பாவின்றதை எல்லா மதமும் சொல்லுது. எல்லா மதமும் அவன் பாவின்னு சொல்லுமே ஒழிய அவன் பாவத்துக்கான நிவாரணத்தை எந்த மதமும் சொல்லுவது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எப்படி சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணுங்கன்னு, அந்த பாவம் போகிறதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணும்னு. அது அந்த நேரத்தில் மனுஷன் அவனுக்கு முழுமனதாக அது திருப்தி இல்லைனா கூட அந்த பரிகாரத்தை அவன் செய்வான். செஞ்சாலும் அந்த பிரச்சனை அவனுக்கு தீர்ற மாதிரி இல்லை, கடவுளோட உறவு கிடைச்ச மாதிரி இல்லை. ஆனால் கிறிஸ்தவம் ரொம்ப வித்தியாசமாக சொல்லுது. என்ன சொல்லுதுனாக்கா, நீ பாவின்னு உணர்றதுக்கு எல்லா மதமும் உதவி செய்யுது. நியாயப்பிரமான ஒரு மனுஷனை பாவின்றதை சுட்டி காண்பிக்குது. ஆனால் இந்த பாவத்துக்கான நிவாரணத்தை உன்னால் செய்யவே முடியாது, நீ சாதாரண பாவி அல்ல, உன் பாவத்துக்கான நிவாரணத்தை செய்ய முடியாத ஒரு பாவியாக இருக்கிறாய், உன் பாவம் என்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு பாவியாக இருக்கிறாய், இந்த பரிகாரம் செய்ய முடியாத ஒரு பாவியாக இருக்கிறாய், இந்த பரிகாரத்தை செய்ய உலகத்தில் எந்த மனிதனாலும் முடியாது, ஏனென்றால் எல்லா மனிதரும் பாவியாகவே இருக்கிறார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போது நல்லவனும் நீதிமானமாக இருக்கிற ஒருத்தர் தான் பாவத்துக்கான பாவ நிவாரணத்தை செய்ய முடியும். ஒருத்தன் கூட இல்லாதப்போ யார் செய்ய முடியும்? அது கடவுள் மட்டும்தான் நல்லவராக இருக்கிறார், அவர் மட்டும்தான் நீதிமானாக இருக்கிறார். அதுதான் கடவுள் இந்த உலகத்திலே 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆதாம் வழியாய் வந்த மனிதர்கள் மூலமாக வராமல் வார்த்தையினாலே கன்னிப்பெண்ணாகிய மரியாளுக்கு அனுப்பப்பட்டு, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று வார்த்தையினாலே அறிவிக்கப்பட்டு
2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்து, இயேசு என்கிற மனிதனாக பிறந்து, சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஏன் அவர் அதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தை எந்த மனுஷனுடைய ரத்தமும் பாவம் இல்லாத ரத்தம் கிடையாது. எல்லா மனுஷனும் பாவியாக இருக்கிறான். பாவம் உள்ள ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை போக்க முடியாது. எந்த மனுஷனும் யோக்கியம் கிடையாது, நீதிமன் கிடையாது. ஆகவே தான் கடவுளே மனுஷனாக வர வேண்டிய ஒரு நிலை அங்கே ஏற்பட்டது. இது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. தேவனுடைய திட்டமாக உலகத்தோற்றுக்கும் போதாகவே இந்த சிலுவையின் மூலமாக மனிதனுக்கு மீட்பு உண்டாக வேண்டும் என்று தேவன் முன்குறித்தார். முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய திட்டம். மனுஷன் விழுந்து போன ஆண்டருக்கு முன்னாடியே தெரியும். அவர் அனந்த ஞானத்தில் விழுந்த பிறகு அவனுக்கு மீட்பு தேவைன்று தேவனுக்கு தெரியும். இதெல்லாம் தேவன் முன்னறிந்தவராக மனுஷனுடைய வீழ்ச்சியிலிருந்து மனுஷனை மேலே தூக்கி எடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்திலே மனிதனாக அனுப்பி அவர் சிலுவையிலே செய்து முடித்த அந்த செயல்தான் ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் என்கிற பிரச்சனை வெளிவருவதற்கு அவனுக்கு பாவ நிவாரணமாக இருக்கிறது. ஆக இவன் என்ன செஞ்சாலும் அது அவன் பாவத்தை போக்க போவதில்லை. ஒரு 4 பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கலாம். 4 பேருக்கு அன்னதானம் பண்ணால் பசி இல்லாதவங்களுக்கு பசி ஆற்றலாம். 4 பேருக்கு பண உதவி செஞ்சால் அந்த தேவையுள்ளவர்களுக்கு அது உதவி செஞ்சது போல் இருக்கலாம். இவன் ஒருவேளை சுத்தபத்தமாக இருந்தால் இவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம். இவன் சில நல்லவனாக இருந்தால் ஒருவேளை அது மற்றவங்களுக்கு அது நல்ல விதத்தில் அவன் பிரயோஜனப்படக்கூடியவனாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு தகுதியாக வச்சு கடவுளுடைய உறவை சம்பாதிக்க முடியாது. இவன் சாதாரண பாவி அல்ல. தன்னுடைய பாவத்திலிருந்து தன்னாலும் மற்றவர்களாலும் காப்பாற்ற முடியாத பாவியாக இருக்கிறான். கடவுளை தவிர வேறு யாராலையும் அவனை காப்பாற்ற முடியாது. அதுதான் கடவுள் அந்த செயலை செய்து முடித்து இப்போ சொல்கிறாரு, உலகத்தில் இந்த சன்மார்க்க வழி போதிக்கக்கூடிய, அறநெறி போதிக்கக்கூடிய எவ்வளோ மார்க்கங்கள், எவ்வளோ மதங்கள் இருக்கிறது. அதோடு சேர்த்து நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை. நானே வழி, நான் மட்டுமே வழியாக இருக்கிறேன். இதை சொன்னால் மனுஷனுடைய இதயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவனால் ஒத்து போக முடியல. இந்த பிரச்சனையை ஏன் ஒத்து போக முடியலனாக்கா, மனுஷன் பொதுவாகவே எப்படிங்க நான் எதுவுமே செய்யாமல் எனக்கு தானே எல்லாம் கிடச்சிரும். நான் வேலைக்கு போனால் தானே சோறு கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும். வீட்டிலே இருந்தால் யார் எனக்கு காசு கொடுப்பாங்க, யார் எனக்கு சோறு போடுவாங்க. ஸ்கூலுக்கு போனோட சும்மா இருந்தால் எப்படி படிப்பு வந்துடும். அவன் சொல்கிறத கவனித்து நான் ஏதாவது கற்றுக்குன்னு நான் ஹோம் ஒர்க் பண்ணி நான் படித்தா தானே எனக்கு படிப்பு ஏறும். சும்மா இருந்தால் படிப்பு தானா வந்துடுமா? வேலைக்கு போய் கூட சும்மா உட்காந்து சம்பளம் வந்துடுமா? அங்கே போய் ஏதாவது வேலை செஞ்சால் தானே சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ என்னுடைய ஈடுபாடு இல்லாமல் எதுவுமே கிடைக்காதே. இந்த ரட்சிப்பில் கூட நான் ஏதோ ஒன்று செய்யணும். அப்போ உலகத்தில் சில பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் என்னுடைய ஈடுபாடை காண்பிக்கிறத விட கடவுளோட உறவை சம்பாதித்து அதுக்கு ஈடுபாடு காட்டணுன்ற மைண்ட் செட்டப் மனிதனுடைய மனதில் இருக்கிறது. அவனுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது பாருங்கள். அவனால் ஒத்துக்க முடியல. இல்லைப்பா, நீ எதை செஞ்சாலும் இந்த ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. ரட்சிப்புன்றது இலவசம் தான், ஆனால் மட்டமானது, சீப்பானது கிடையாது. அது விலையேற பெற்ற ஒன்று, உன்னால் சம்பாதிக்கவும் முடியாது. அதனால தான் அது இலவசமாக தேவன் கொடுக்குறாரு அப்படின்ற செய்தியை கிறிஸ்தவம் அறிவிக்கிறது. ஆனால் மனுஷன் மைண்டில் இலவசம் சொன்னாலே அவன் ரொம்ப சீப்பான ஒன்று தான் கொடுப்பாங்கன்ற எண்ணத்தை வளர்த்துட்டு இருக்கிறான். ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினா ஒரு மிக்சி இலவசமாக கொடுக்குறாங்க. ஒரு சோப்பு வாங்கினா ஒரு ஷாம்பு இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போ இலவசம் சொன்னாலே பெருசாக ஒன்று வாங்கினா ஒரு சின்னதாக கிடைக்கும், அதான் இலவசம். நம்ம கொடுக்குறத விட கம்மி ரேட்டில் ஒன்று கொடுப்பாங்க, அதான் இலவசம் அப்படின்னு மனுஷனுடைய எண்ணங்கள்லாம் வருது. அப்போ ரட்சிப்பு இலவசம் சொன்னால் அவன் நினைக்கிறான் மட்டமான ஒன்று நினச்சிக்கிறான். இது மட்டமானது கிடையாது, உன்னால் சம்பாதிக்கவும் முடியாது. இதை விலையேற பெற்ற ஒன்று, உலகத்திற்கு எல்லாவற்றிலே காட்டிலும் மிக விலையேற பெற்ற மிக சிறந்த ஒன்றை தேவன் உனக்கு இலவசமாக கொடுக்கிறார். ரட்சிப்பு இலவசம், ஆனால் மட்டமானது கிடையாது. மனுஷனால் சம்பாதிக்கவே அது முடியாது. ரட்சிப்பு ஃப்ரீ, ஆனால் சீப்பானது கிடையாது. இது மனுஷனால் சம்பாதிக்கவே அதை முடியாது. சொல்கிறாரு, இந்த மனுஷனுடைய பிரச்சனைக்கு அவருடைய மரணம், அடக்கப்படுதல், உயிர்த்தெழுதல், இந்த செய்தி தான் சாரம்சமாக இருக்கிறது. அது சொல்கிறாரு, நானே. இந்த நானே என்ற தலைப்பின் கீழாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 பாயிண்ட் நம்ம தியானிக்கிறதுக்காக நம்ம கடந்த வாரம் ஆரம்பித்தோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினோருமான கர்த்தர் சொல்லுகிறது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். இங்கே சொல்கிறாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அங்கே நானே, நான் ஒருவரே என்ற வார்த்தை அதிகமாக வருது பாருங்கள். அவரே எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. இந்த வானத்தையும் பூமியும் மனுஷன் உண்டாக்கலை.
அவரே உண்டாக்கினார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு அவரே கொடுக்கிறார். ஒரு 2 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். அவரே நம்முடைய மிருகங்களை குலைத்து போடுகிறவர். ஏசியா திருச்சன புஸ்தகம் 43:25 நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம தியானித்து நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவரே நம்மை விடுவிக்கிறவர். இதையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போனப்போ நம்ம அதை தியானித்து முடித்தோம். இப்போ நம்ம 3வது பாயிண்ட்டுக்கு நம்முடைய கவனத்தை நம்ம செலுத்த போகிறோம். அவரே நம்முடைய பரிகாரி. யாத்திராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. அங்கே விடுதலையான பிறகு கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தமே இதுதான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்கே சொல்கிறாரு, நானே உன்னுடைய பரிகாரி, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உங்கள் மேல் வரப்பண்ண மாட்டேன். உலகத்தில் வர எந்த வியாதி உனக்கு வராது, நானே உன்னுடைய டாக்டரு அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்பேன். யாத்திராம் 23ஆம் அதிகாரம் 25-26 வரைக்கும். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுது. முதல்ல வசனம் விளக்கமாக சொல்லிடுறேன். இன்னொரு வசனம் வாசனம் எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஏசியா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மிருகங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ சில வசனம் வாசிச்சிருக்கு, அந்த வசனத்தை பற்றி நம்ம விளக்கம் பேச போகிறோம். இப்போ கடைசியாக வாசித்து 2 வசனத்தை நடக்கிறோம் பாருங்கள். கடைசியாக என்ன வாசினாக்கா ஏசியா 53:5 1 பேதுரு 2:24 வாசித்தோம். இந்த ஏசியா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஏசியா திருச்சன புஸ்தகம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் சிலுவையில் என்ன செய்ய போகிறாரு, எதற்காக செய்ய போகிறான்ற சொல்லப்பட்ட வசனம் இது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சிலுவையில் இயேசு காயப்பட்டது, சிலுவையில் இயேசு நொறுக்கப்பட்டதெல்லாம் நமக்காக அது நடந்து முடிந்தது. ஏன் நமக்காக நடந்து முடிஞ்சுன்னா, நாம் பாவிகளாக இருக்கிறோம். பாவத்தின் விளைவாக ஒவ்வொரு மனிதன் மேலும் சாபம் இருக்கிறது. சாபங்களிலே ஒன்று எல்லா விதமான வியாதிகளும் அதில் உள்ளடங்கும். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்தின் சாபமும் நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதமும் அங்கே வருது. 1-14 வரைக்கும் வாசித்தீங்கன்னாக்கா நியாயப்பிரமாணத்துடைய ஆசீர்வாதத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். 14க்கு மேலே வர எல்லா வசனமும் சாபத்தை பற்றி அங்கே பேசும். அதில் எல்லா விதமான வியாதியும் அங்கே அடங்கும். அப்போது வேதவசனம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் கலாத்தியர் 3:13-14, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, இயேசு சிலுவையில் சாபமானார். எதுக்குன்னா நமக்காக சாபமானார். அந்த சாபங்களில் ஒன்று, நிறைய சாபங்கள் வருது. மனுஷனுடைய ஆவிக்கிற நிலையில் வருகிற சீர்குலைவு, தேவனுடைய உறவு இல்லாமல் போகிறது, ஐக்கியம் இல்லாமல் போகுது, தேவனுடைய சித்தம் தெரியாமல் இருக்குது, தேவனுடைய சத்தம் கேட்க முடியாமல் இருக்குது, ஆவியை நடத்துதல் இல்லாமல் இருக்கிறது. இது ஒரு சாபம். மனதில் கவலையோடு, குழப்பத்தோடு, பதட்டத்தோடு, பயத்தோடு, அவநம்பிக்கையோடு, அவிசுவாசத்தோடு, நம்பிக்கையற்ற நிலையிலே மனுஷன் இருப்பது, இதெல்லாம் ஒரு சாபம். பாருங்கள், என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குது, ஒரு திகிலாக இருக்குது, இதெல்லாம் ஒரு சாபம். சரீரத்தில் வியாதியோடு இருப்பது, பலவீனத்தோடு இருப்பது, சோர்வோடு இருப்பது, பொருளாதார நிலையில் வறட்சி இருப்பது, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருப்பது, பிரிவினைகள் இருப்பது, சண்டை சச்சரவுகள் வருவது, ஒருமனம் இல்லாமல் இருப்பது,
இதெல்லாம் ஒரு சாப பட்டியலில் வருது. இதெல்லாம் ஃபுல்லாக வாசினா ஒவ்வொரு 28 அதிகாரம் 14 மேலே வாசினா ஃபுல் லிஸ்ட் இருக்கும். அதை நான் சுருக்கமாக இந்த வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஏசு 53:5 நம்முடைய மிருகங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. இப்போது தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு மனுஷனும் வந்து மீறி இருக்கிறான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஒவ்வொரு மனுஷனாலும் முழுமையாக நிறைவேற்ற முடியல. அதை நிறைவேற்றும் போது அவன் அதை மீறிட்டான்றதை அவன் உணர்ந்துடுறான், அவன் புரிஞ்சுக்கிறான். இப்போ இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஒருத்தர் கொடுத்தாகணும் இல்லையா? அப்போ எல்லாருக்குமே கொடுத்தாகணும். ஆனால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்தார். ரோமர் 10:4 அவரே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அப்போ அவர் தான் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றி முடிஞ்சுது. நியாயப்பிரமாணம் பார்த்தா 10 கற்பனை, அவருடைய விளக்கம் தான் நியாயப்பிரமாண புஸ்தகம். 5 புஸ்தகம், ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகம், உபாகம், பென்டெடுக்குன்னு சொல்லுவாங்க. பஞ்சாகமும் நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த 10 கற்பனுடைய விளக்கம் தான் அது. 10 கற்பனை 9 கற்பனை சொல்லுது டூ ஆர் டோன்ட், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஓய்வு நல்ல பசும் ஆசரிக்க நினைப்பாயாக, அதை செய்யணும். கொலை செய்யாது இருப்பாயாக, அதை செய்யக்கூடாது. தகப்பனின் தாயம் கனம் பண்ணுவாயாக, அதை செய்யணும். அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது 9 கட்டளை சுட்டி காண்பிக்குது. அவன் 9 அவனால் செய்ய முடியும். 10வது வரும்போது இச்சையாதிருப்பாயாகன்னு வரும். ஏதோ மாம்சிக இச்சைன்னு எடுத்துக்கூடாது, அர்த்தம் எடுத்துக்கூடாது. மோகம் இச்சை அப்படின்ற அர்த்தம் எடுக்கக்கூடாது. அதுவும் அதில் அடங்கும். இச்சைன்னு சொன்னால் மனுஷன் இருதயமே செய்யலைன்னு காண்பிக்குது. அதே சொல்கிறாரு. மனுஷன் இருதயம் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், கபடு, தூஷணம், வன்கண், மதிகேடு, பெருமை, இதெல்லாம் இருந்து புறப்பட்டு வந்து மனுஷனுடைய வாழ்க்கையை நாசமாக்கும். இப்போ 10வது கற்பனை அவன் ஃபாலோ பண்ண வரும்போது அது என்னால் முடியலன்ற எண்ணத்துக்கு அவன் வந்துடுறான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சரிப்பா நீ 9 பாஸ் பண்ணிட்ட, 90 மார்க் போட்டு உனக்கு பாஸ் பண்ணி விட்டுடலாம். 10வது 1 தானே ஃபாலோ பண்ண முடியல, பரவாயில்லன்னு சொல்லலை. 1ல் தவறுனால முற்றிலுமாக தவறுன மாதிரி அர்த்தம்னு சொல்லுது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னா 10 ஃபாலோ பண்ண தான் பாஸ். அதில் நம்ம ஊரில் வந்து 35 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடுறாங்க. அது மாதிரிலாம் வந்து 35% போட்டு பாஸ் பண்ண முடியாதுப்பா. இதை 4 கற்பனை ஃபாலோ பண்ணிட்டு 4 40 மார்க்குக்கு சமம் அது. ஆனால் 40 மார்க்கு இதில் பாஸ்ன்ற கணக்கெல்லாம் இங்கே கிடையாது. 9 ஃபாலோ பண்ணி 1ல் தவறுனாலும் டோட்டல் அவுட்டு. நீ 10 பாஸ் பண்ணணும். அப்போ 10வது வரும்போது அது வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு வரல, அவன் எப்படி இருக்கிறான்றது காட்டுது. அவன் இருதயமே சரியில்லை அப்படின்றது காட்டுது. அப்படி காட்டும் போது அவன் நினைக்கிறான், ஐயோ நான் சரியில்லைன்னு. இப்போ நான் சரியில்லை என்ன பண்ணுறது? தண்டனை கொடுக்கணுமா? ஆமாம், தண்டனை கொடுத்தவன் நியாயமா. அந்த தண்டனை யாருக்கு கொடுக்கணும்? சரியில்லாத நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சரியாக இருக்கிற 100க்கு 100 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்த தேவாதி தேவன் பூமியில் மனுஷனாக வந்தாரே, அவருக்கு அந்த தண்டனை சிலுவையில் கொடுக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் நமக்காக அவரை தண்டித்து இருக்கிறார். நம்மை நீதிமானாக்கும்படியாக அவரை பாவியாக்கி. இந்த வசனம் சொல்லுது ஏசு 53:5 நம்முடைய மிருகங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. இப்போ நான் சரியில்லை தான், நியாயமாக தண்டனை எனக்கு கொடுத்தாகணும். ஆனால் எனக்காக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. சரியானவர் நிற்கிறாரு. அவர் சரியில்லைனாக்கா அவருக்கும் தண்டனை கொடுக்கணும். அவர் சரியானவர், அவர் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்தவர். அவர்கிட்ட எந்த குற்றமும் குறையும் இல்லை. அவர் விசாரித்த பிலாத்து கை கழுவிட்டான். ஐயோ இவர்கிட்ட எந்த குற்றமும் காண முடியலங்க அப்படின்னு. 100க்கு 100 சரியானவர் அவர். நமக்காக அவர் காயப்பட்டார். ஏன் பண்ணார்னா, நமக்கு சுகம் உண்டாகணும். சுகம் தேவனுடைய சித்தம். நான் சுகமாக இருப்பது அவருடைய சித்தம். அந்த சுகம் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக சிலுவையிலே நம்முடைய மிருகல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினா ஒரு காண்டம்னேஷன் சொல்லுவாங்க, அது இங்கிலீஷில். அது குற்ற உணர்வு. ஐயோ நான் சரியில்லை, நான் அருகதையற்றவன், நான் தேவனுக்கு முன்பாக வர தகுதி இல்லாதவன் அப்படின்ற வார்த்தை காண்டம்னேஷன் அவங்க ஆக்கினைன்னு சொன்னாங்க. அப்போது இந்த காண்டம்னேஷன் எல்லா உள்ளத்துலையும் இருக்குது. இந்த கடவுள் செஞ்சு முடிச்சிட்டாலும் அவனால் வர முடியல பாருங்கள். ஏன்னா அவன் எப்படி இருக்கிறான், எப்படி நடந்துக்கிறான் அப்படி வச்சு தான் அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. இந்த காண்டம்னேஷனை வந்து சிலுவையிலே தேவன் அனுபவிச்சாராம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஐயோ தேவனுக்கு எனக்குள்ள உறவு போயிடுச்சே, பிதாவுக்கு எனக்கும் உள்ள உறவு போயிடுச்சு. எல்லா பாவங்களும் அவர் மேலே இருக்குது. ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்வு, அந்த அருகதையற்ற உணர்வு, அந்த தாழ்வு மனப்பான்மை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, இதெல்லாம் வந்து தேவன் என்ன பண்ணாராம், பாவமே இல்லை தன்னோட குமாரன் மேலே சுமத்தி அவரை பாவமாக்கி, அவரை வியாதியாக்கி, அவரை சாபமாக்கி, நமக்கு இந்த நன்மைகள்லாம் வரும்படியான வழியை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதை இங்கே ஏசியா தீர்க்கதரிசி எழுதுறாரு. நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய மிருகல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நீங்கள் போட்டார். எப்போ இது?
இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனம். அது தீர்க்கதரிசன வசனம். இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதே வசனத்தை பேதுரு எடுத்து பிரசங்கம் பண்ணுறார். எங்கன்னா 1 பேதுரு 2:24 பேதுரு இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டி பிரசங்கம் பண்ணுறார். என்ன பிரசங்கம் பண்ணுறார்? நான் அவர் பண்ணுற பிரசங்கத்தை வாசிப்போம் பாருங்கள். 1 பேதுரு 2:24 வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார். பாவங்களுக்கு செத்து என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கணும். பாவங்களுக்கு செத்து அப்படின்னு அர்த்தம், இனி அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் இந்த பூமியில் செத்துட்டான்னா அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து ஐயோ எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமன், எங்கள் மச்சான், எங்கள் தாத்தா இப்படிலாம் வந்து சொல்லிக்கின்னு அவர் பெரிய பெரிய மாலையை போட்டுக்கின்னு அவர் சென்ட்டெல்லாம் அழித்து அவர் நல்லா கண்ணீர் விட்டு அழுதா கூட அவருக்கு அது தெரிய போகிறதே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த பூமியில் மனிதனோட தொடர்புக்குரிய நிலையை வந்து அவர் இழந்துட்டார். எந்த மனிதனோட கான்டாக்ட் பண்ண செத்துனா தான் அர்த்தம். இனி அதோட நான் தொடர்பு இல்லை. இது வரைக்கும் எல்லாரோட பேசி பழகிட்டு இருந்தோம். செத்ததுக்கப்புறம் அவங்க தான் அழுதுட்டு இருப்பாங்களோ. செத்தவருக்கு புரியாது யார் அழுகிறாங்கன்னு. திட்டினாலும் புரியாது, அழுதாலும் புரியாது, பாராட்டினாலும் புரியாது. ஐயோ படுபாவி தொலைஞ்சானாலும் அவருக்கு தெரிய போகிறது இல்லை. ஐயோ பாவம் நல்ல புண்ணிய மனுஷன் செத்துட்டானே அப்படின்னு சொன்னாலும் புரிய போகிறது அவருக்கு தெரிய போகிறது இல்லை. திட்டினாலும் அவருக்கு தெரிய போகிறது இல்லை, அவரை பாராட்டினாலும் அவருக்கு தெரிய போய் அவர் செத்துட்டார். இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையை அவர் இழந்துட்டார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் பாவங்களுக்கு செத்துனா அந்த பாவத்தினால் வர விளைவுக்கெல்லாம் நம்ம செத்துட்டோம். இனி நம்மளை தொடர்பு கொள்ள முடியாது. அதால் பாவத்தினால் வர்ற எந்த சாபம் எந்த பாதிப்பும் நம்மளை டச் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம எதுக்கு பிழைச்சிட்டோம்? நீதிக்கு பிழைந்திருக்க. நீதி என்னது? அவரோடு கூட வந்து நிற்கக்கூடிய திராணி, எந்த குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், ஆக்கினித்தின் உணர்வு இல்லாமல், எந்த காண்டம்னேஷன் இல்லாமல் அவரோடு கூட தொடர்பு கொண்டு அவரை ஆராதித்து அவர் துதித்து இப்படி அவரோட ஐக்கியப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம். அந்த வாழ்க்கைக்கு செத்து இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம். எந்த வாழ்க்கைக்கு? இவ்வளோ நாள் பாவத்தோட தொடர்பு வந்தது, பாவத்தினால் ஒரு பாதிப்பெல்லாம் வாழ்க்கையில் வந்துச்சு, பாவத்தினால் ஒரு சாபங்கள்லாம் வந்துச்சு, அந்த வாழ்க்கைக்கு நம்ம செத்து போயிட்டோம். இப்போ இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம வந்து உயிரோடு நம்ம பிழைச்சிட்டோம். ஆனால் வசனத்தை பேர் சொல்கிறாரு, இது ரொம்ப தெளிவாக பிரசங்கம் பண்ணுறாரு. நாம் பாவங்கள் இதெல்லாம் பாவத்தினால தான் வருது. எந்த மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அக்கிரமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எதனால் வந்துச்சு? நாம் பாவியாக இருக்கிறதுனால அவர் காயப்பட்டார், நாம் பாவியாக இருந்தாலும் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் பாவியாக இருந்தாலும் நமக்குள்ள கான்டமினேஷன் இருக்குது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினி அந்த கான்டமினேஷன் அவர் மேலே வந்து விழுந்தது. இதை எடுத்து ரொம்ப தெளிவாக பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஏசு 53:5 தான் இவர் மேற்கோள் காட்டி பிரசங்கம் பண்ணுறாரு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தான்னு சொல்லிட்டு அந்த தழும்புகளால் குணமாகிறோம் இல்லை, குணமானீர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சில மக்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியுறதில்லை. புரிகிற மாதிரி சொன்னாலும் கொஞ்சம் புரியுது, டைம் எடுக்குது அவங்களுக்கு. நான் சில நேரத்தில் வந்து அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா வந்து பிஹெச்டி சப்ஜெக்ட் 6ஆம் கிளாஸ் பையனை கேட்டால் புரியாத நல்லா தெரியும். ஒரு ஸ்டேஜ் வந்தால் அவனுக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் வந்தால் அவனுக்கு அது புரிஞ்சிடும். அதுக்காக வந்து பாடம் எடுத்து முட்டால் இல்லை. அவன் லெவல் 6ஆம் கிளாஸ், அவ்வளோதான். அவனுக்கு அது புரியல. அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக அது புரிஞ்சிடும். அதுக்காக நம்ம சப்ஜெக்ட் அவனுக்கு புரியல நம்ம ஃபீல் பண்ணுறக்கூடாது. எடுத்த சப்ஜெக்ட் கரெக்டு, அவனுக்கு அதை புரிஞ்சிக்கிற அறிவு திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு நேரம் வரும்போது அவனுக்கு அது புரிஞ்சிடும். ஏன் சொல்கிறேன்னா, அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். என்னது? ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுறாரு, இதெல்லாம் வியாதிக்குதுன்னு சொல்கிறார். ட்ரீட்மெண்ட் டைம் முடியுது. 2வது ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க, இல்லைங்க இப்போது குணம் ஆயிட்டீங்க. என்ன அர்த்தம்? அதுக்கு வியாதி இல்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் அதுக்கு? முதல்ல எலும்பு உடஞ்சவங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அங்கே எக்ஸ்ரேலாம் தெரியுது, எலும்பு ஓஞ்சிச்சின்னு க்ளீனாக தெரியுது. அப்புறம் வந்து நீங்கள் மாவு கட்டு போட்டாலும் சரி, நீங்கள் புத்தூர் கட்டு போட்டாலும் சரி, எந்த கட்டு போடுறீங்களோ குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எடுத்தால் எலும்பு கூடிடுச்சுங்க, இப்போ எலும்பு கிராக்கு இல்லை, எலும்பு கூடிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? எலும்பு நல்லாயிடுச்சின்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம்? இப்போ 2வது இப்போ என்ன கொடுக்குது? குணம் ஆயிட்டீங்கன்னு. அப்போ குணம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் வியாதி இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம் அதுக்கு? இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு. யார்? பரம டாக்டரு, நானே உன் பரிகார கர்த்தர்னு சொன்னவர். எதனால் வியாதிலாம் வந்துச்சு? பாவியாக இருக்கிறதுனால இந்த வியாதிலாம் ஒரு சாபத்தினால் நம்ம மேலே வந்துச்சு. இந்த சாபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை 2000 வருஷத்துக்கு முன்னாடி தன் குமாரன் மூலமாக சிலுவையில் வச்சுட்டாரு. நம்முடைய மிருதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை. இதெல்லாம் நடந்தால் கூட எனக்குள்ள ஒரு கான்டமினேஷன் இருக்குது, எனக்கு அதெல்லாம் கொடுப்பாருன்னு அந்த கான்டமினேஷனுக்கு அவர் மேலே போட்டாச்சு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை
அவர் மேல் வந்தது, இப்போ அவருடைய தழும்பால் குணமாகிறோம் அப்படின்னு அவர் ஏற்றிட்டார். யார்? ஏசாயாவுக்கு செய்தினார். இப்போ இது இவரும் தெளிவாக பிரசங்கம் பண்ணாருனாக்கா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது இப்போ இது வந்து ட்ரூத்து. எது ட்ரூத்துனா? சத்தியம். என்னது? இது மாற்ற முடியாது. இதுக்கேற்ற மாதிரி நாம மாறிக்கணும். இதுக்கேற்ற மாதிரி தான் சத்தியத்தை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது. இதுக்கேற்ற மாதிரி தான் நாம மாறிக்கணும். சத்தியத்தை ஒருத்தன் தப்புன்னு சொன்னால் கேர் பண்ணக்கூடாது. நீ தான் மாறணும். உனக்கு விளங்கலை. அது சத்தியத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது. மாறாத நித்தியம், மாறாத உண்மை. அது சத்தியம். அது இது வந்து ட்ரூத்து. ஆங்கிலத்தில் என்னென்னு சொல்லுவாங்க? ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஃபேக்ட்னா உண்மை. உண்மையும் சத்தியமும் சிலருக்கு ஒன்று மாரி தெரியும், ஒன்று கிடையாது. உண்மையும் சத்தியமும் பேச்சு வழக்கில் சொல்லப்போனால் உண்மையாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேங்க அப்படியே பேசி பார்க்கறதுனால அப்போ உண்மைனாலும் சத்தியனாலும் ஒன்று பழுகுது. உண்மைனாலும் ஐயோ உண்மையாக சொன்னாங்க, சத்தியமாக நான் பார்த்தேங்க, அவன் சொல்லுவான். அப்போ உண்மைன்ற வார்த்தைக்கும் சத்தியன்ற வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான் அவன் நினச்சிக்குவான். ஆனால் உண்மைன்றது வேற, சத்தியம்ன்றது வேற. உதாரணத்துக்கு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக அவங்க பணக்காரனானவன்றதுக்காக அவங்க தரித்திர சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்குது? எத்தனை பேருக்கு சொந்த கார் இருக்குது? எத்தனை பேருக்கு 100 சவர நகை இருக்குது? எத்தனை பேருக்கு ஒரு 2 கோடி ரூபாய் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் இருக்குது? இருக்குதா? ஆனால் நீ ஐஸ்வர்யான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஐஸ்வர்யன் ஆகும்படி உங்களுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யலாகும்படிக்கு நமக்காக தரித்திரான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வேதவசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ இயேசு தரித்திரர் ஆயிட்டாரு. அது நடந்து முடிஞ்ச செயல். எதுக்கு? நாம் பணக்காரன் ஆகணுறதுக்கு. ஆனால் உண்மை நிலவரம் என்னது? இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம வரலை. இன்னும் அந்த லெவலுக்கு நாம் வரலை. அதான் உண்மை நிலவரம். உண்மை நிலவரம் ஒன்று இருக்குது, எந்த லெவலுக்கு வரணும்னு ஒன்று இருக்குது. அது சத்தியம், ட்ரூத். ட்ரூத் என்ன சொல்லுதுனாக்கா நீ எந்த லெவலில் இருக்கணும்னு சொல்லுது. உண்மை என்ன சொன்னால் இப்போவும் கண்டிஷன் என்ன அதை சொல்கிறது உண்மை. அதே போல் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்றது ட்ரூத், அது சத்தியம். ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ போய் டெஸ்ட் எடுத்தால் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குத்தி புசுக்கு நைத்தி பிளட் எடுத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே 250 இருக்குது போகணும் சுகர், ஃபாஸ்டிங்லேயே 250 இருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சாப்பிட்டு அவர் டெஸ்ட் எடுக்கிறாரு. சாப்பிட்டு வந்தவொடனே பார்த்தா 290 இருக்குதுப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்றாரு. சரி, ஒரு சுற்றி புசுன்னு ஆயிடுச்சு. பிபி டெஸ்ட் பண்ணிட்டா, பிபி உனக்கு 170 இருக்குதுப்பா, 180 தாண்டக்கூடாது அப்படின்ட்டாரு. அப்புறம் எல்லாம் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்து அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தவர் யார்? டாக்டர். ரிப்போர்ட் கொடுத்தவர் யார்? டாக்டர். இல்லைங்க, டாக்டர் சொல்கிறது போயினா எதுக்கு நீ மெனக்கட்டு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபீஸ் கொடுத்து பார்த்துன்னு வந்தேன்? டாக்டர் சொல்கிறது போயின்னா நீ அங்கே போயிருக்கக்கூடாது, நீ வந்து டெஸ்ட் எடுத்துருக்கக்கூடாது, அப்படியே வியாதி சொல்ல மாற்ற நீ வாங்கியிருக்கக்கூடாது. டாக்டர் சொல்கிறது இப்போ உண்மையா பொய்யா? டாக்டர் சொல்கிறது உண்மையா பொய்யா? டாக்டர் சொல்கிறது உண்மை நிலவரம். என்னது? அதுதான் ஃபேக்ட். அவர் இப்போ டெஸ்ட் எடுத்து உனக்கு பிபி இருக்குது, உனக்கு சுகர் இருக்குது, சில மக்கள் சொல்ல ஹார்ட்டில் வந்து இத்தனை பிளாக் இருக்குது, கிட்னியில் வந்து கல் இருக்குது, இதெல்லாம் டாக்டர் டெஸ்ட் எடுத்து சொல்கிறார். அவர் சொல்கிறது பொய் இல்லை. போய் 5 வருஷம் படித்து இப்போ நீட் எக்ஸாம்லாம் எழுதணும், அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணி போய் படித்து அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இவ்வளோ டெஸ்ட் எடுத்து அதை சொல்கிறாரு. இப்போ இது இந்த சத்தியத்தோடு ஒத்து போகலாது. எதோட குணம் ஆயிட்டிங்கன்னா வியாதி இல்லைன்னு அர்த்தம். ரிப்போர்ட்டு பார்த்தா வியாதி இருக்குதுன்னு சொல்லுது. இதில் எது உண்மை எது உண்மை இல்லை? இதில் தான் மக்கள் கொஞ்சம் குழம்புவாங்க. கரெக்டாக புரிஞ்சுன்னு பதில் ஒழுங்காக சொல்லுவாங்க. அவள் பைபிள் சொல்கிறது இல்லை, உண்மை இல்லை. இப்போ உண்மை இல்லைன்னு தான் பேச்சு. சத்தியமாக சத்தியம் இல்லைன்னு பேச்சு கிடையாது. உண்மை இல்லையான்னு தான் பேச்சு. இப்போ டாக்டர் சொல்கிறது உண்மை, அப்படியே தழும்புகளால் குணமானீர்கள் 1:2 சொல்லுது, அது உண்மை இல்லை. அதுக்காக பொய்ன்னு சொல்லாது. நான் பொய்ன்னு சொன்னதான் தப்பு, நல்லா கவனிக்கணும். நான் அதை பொய்ன்னு சொல்லலை, உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். உண்மை இல்லைன்னு சொல்கிறது வேற, பொய்ன்னு சொல்கிறது வேற. உண்மை இல்லைன்னு சொல்கிறது வேற, பொய்ன்னு சொல்கிறது. நான் பொய்ன்ற வார்த்தை என் வாயிலேருந்து வரல, நல்லா கவனிங்க. இப்போ திரும்ப சொல்கிறேன். டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, அது உண்மையா உண்மை இல்லையா? உண்மை, அப்படி தானே? அதுதான் நீங்கள் காசை கட்டி போய் டெஸ்ட் பண்ணீங்க. உண்மை இல்லை, அது பொய்னா நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ மாத்திரை சாப்பிட்றீங்க, வியாதி உண்மையா உண்மை இல்லையா? உண்மை தானே? உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? அதை இப்போ அதுக்கு நேர் எதிரான ரிப்போர்ட்டை அப்படியே பைபிள் கொடுக்குது.
அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள்னா வியாதியே இல்லைன்ற ரிப்போர்ட்டை பைபிள் கொடுக்குது. குணம் ஆயிட்டீங்கன்னா வியாதி இல்லைன்னு தானே அர்த்தம். குணம் ஆயிட்டீங்கன்னா இப்போ இது உண்மையா உண்மை இல்லையா? இந்த பைபிள் கொடுக்குற ரிப்போர்ட்டுக்கும் டாக்டர் ரிப்போர்ட்டுக்கும் முரண்பாடு வருது. ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகலை, ஒன்னோட ஒன்று அப்படியே நேர் எதிராகுது. டாக்டர் ரிப்போர்ட்டு உண்மைன்னு ஒத்துக்குனீங்க. எப்போ நீங்கள் இதையும் உண்மைனாக்கா அந்த ரிப்போர்ட் வந்து வியாதி இருக்குதுன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டு குணம் ஆயிட்டேன்னு சொல்லி எந்த ரிப்போர்ட்டு உண்மை? ரெண்டு ரிப்போர்ட்டும் சேமாக தான் ரெண்டுத்தையும் உண்மைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த ரிப்போர்ட்டு வியாதி இருக்குதுன்னு சொல்லுது, அந்த ரிப்போர்ட்டு குணம் ஆயிட்டேன்னு சொல்லுது. அப்போ எந்த ரிப்போர்ட் உண்மை? இதுதான் இப்படி சிந்திக்கும் போது தான் சத்தியம் விளங்கும். அப்படியே உட்காந்து கேட்டு போனேயா, எவ்வளோ நாள் வந்தேன் சபையில் வந்தேன், கேட்டு போனேயா, அது இன்னும் உடஞ்சி உள்ளே போகல. அந்த கல் வந்து சுற்றி 10 தெரு தட்டினா உடைய மாட்டேங்குது. இன்னொரு 10 தட்டினா கொஞ்சமாக கிராக் விடுது. இன்னொரு 10 தட்டினாக்கா அது உடஞ்சி துண்டாக போயிடுது. அப்படி தான் மனுஷனுக்கு இருதயம் வந்து கல்லுமா இருக்கும். சொன்னார்தில் அவன் அப்படியே அந்த பழைய அரண்களால் இருக்கும். அது சத்தியத்தை ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போதும் ஒரு சுத்தியத்தை ஒரு அடி அடிச்ச மாதிரி லைட்டாக கொஞ்சம் கிராக் விடுது, திரும்ப ஒட்டிக்குது, திரும்ப கிராக் விடுது, திரும்ப ஒட்டிக்குது. சத்தியம் வந்து சம்மட்டி மாதிரி எடுத்து நல்லா ஒரு அடி அடிச்ச மாதிரி பழகுது ரெண்டா. அப்போ தான் ட்ரூத் உள்ளவே சத்தியம் உள்ளவே போகுது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பைபிள் சொல்லுவது உண்மையா உண்மை இல்லையா? உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். பைபிள் சொல்லுவது உண்மையா உண்மை இல்லையா? சத்தியன்ற வார்த்தைக்கு நான் வரல. இப்போ பைபிளில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லலை. இயேசு வந்தது உண்மை, இயேசு சிலுவையில் மரிச்சது உண்மை, இயேசு வரப்போகிறது உண்மை. அதுக்காக அதெல்லாம் உங்கள் உண்மை இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அப்படி புரிஞ்சிடக்கூடாது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. இது உண்மையா உண்மை இல்லை? ஏதாவது ஒரு ரிப்போர்ட் தாங்க உண்மையாக இருக்கணும். எது உண்மை? டாக்டர் சொன்னது உண்மையா? அப்போ அந்த ஆள் சொன்னது பொய்னாக்கா எதுக்கு தண்டத்துக்கு போய் மெனக்கட்டு அந்த ஆள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போயிட்டு துட்டை செலவு பண்ணி இவ்வளோ டெஸ்ட் எடுத்து மாத்திரை தின்னுட்டு இருக்கிறீங்க? அதை நம்ம என்ன மைண்ட் செட்டப் பண்ண ஆயிடுச்சுன்னா உண்மைன்றதும் சத்தியன்றதும் ஒன்றுன்னு நினச்சிட்டோம். உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசங்குது. உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து மேய்க்கால் புறம்போக்காக இருந்துச்சு. ஆடு மாடு மேய்ஞ்சிது, நெல் விளைஞ்சிது. அது உண்மை. இப்போ இடம் வாங்கி அவங்கவுங்க வீடு கட்டி பட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடம்லாம் வந்து குடியிருப்பு பகுதி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? குடியிருப்பு பகுதி ஆயிடுச்சு. இப்போ அது புறம்போக்கு கிடையாது, இது குடியிருப்பு பகுதி ஆயிடுச்சு. இப்போது அந்த உண்மை மாறுதா? வயல் நிலமாக இருந்தது உண்மை, இப்போ குடியிருப்பு பகுதி ஆயிடுச்சு. நிலம் ஒன்று தான், உண்மை மாறிடுச்சுல. உண்மை என்றால் அது மாறும், சத்தியம் என்றால் அது மாறவே மாறாது. அது ஸ்டாண்டர்ட் லெவலில் நிற்கும். உண்மைன்னு சொன்னால் உண்மை மாறும், சத்தியம் மாறாது. உண்மை மாறும், சத்தியம் மாற. இப்போ இந்த ஆங்கிளில் வரேன். டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டு உண்மை. பைபிள் இப்படி சொல்லுது, அப்படி தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு 1 பேர் 2:24 சொல்லுது. இல்லை ரெண்டுத்தில் எது உண்மை? டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டு உண்மை, அதில் தானே மாற்ற சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். உண்மை தானே? அப்போ இது உண்மையா? இது வந்து சத்தியம். அது உண்மைன்றதுக்கான அர்த்தம் வேறு, சத்தியன்றதுக்கான அர்த்தம் வேறு. நேற்று நான் வேலை இல்லாமல் இருந்தேன், அது உண்மை. இன்னைக்கு வேலை கட்டிடுச்சு, உண்மை மாறிடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆகும்போது பேச்சுலராக இருந்தேன், அது உண்மை. இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை வந்துச்சு, உண்மை மாறிடுச்சு. உண்மை மாறுமா மாறாதா? உண்மை ஆனால் 60 வருஷம் ஆனோட உனக்கு கல்யாணம் ஆகாமல் இருப்பேன். உண்மை உண்மை கண்டிப்பாக மாறும். படிக்கும்போது வேலை கிடைக்கல, படித்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வேலை கட்டிடுச்சு, உண்மை மாறிச்சா இல்லையா? உண்மை என்பது ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜுக்கு மாறக்கூடியது. சத்தியன்றது அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கும், அது மாறவே மாறாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை, இந்த வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும் அவரோட வார்த்தை, அவரோட வசனமே சத்தியம். இந்த கேள்வியை வந்து கரெக்டாக கேட்ட ஆள் யாருனாக்கா பைபிள்லேயே பிலாத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டான கேள்வி கேட்டான். சத்தியமாவது என்ன? நான் இயேசுவை பார்த்து அவருக்கு நீ ராஜாவான்னு முதல்ல கேட்டான். நீ நினைக்கிற மாதிரி ராஜா இல்லைப்பா, நான் சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன். சத்தியவான் எவனே சத்தம் கேட்கிறானே உடனே புச்சான் பாயிண்ட். அப்போ சத்தியனா என்ன அதை சொல்லணும்? சத்தியமாவது என்ன?
சத்தியம்னா என்னன்றத பைபிளில் கரெக்டாக கேள்வி கேட்டால் யாருன்னா பிலாத்து. சத்தியம் சத்தியம் சொல்கிறீங்க, சத்தியம்னா என்னது? உங்களுடைய வசனமே சத்தியம். தேவனுடைய வேர்டு எல்லாமே ட்ரூத்து. தேவன் பேசின வார்த்தைகள் எல்லாமே சத்தியம். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவன் பேசின வார்த்தையும் இந்த பைபிளில் இருக்குது, பிசாசு பேசின வாசனையும் இந்த பைபிளில் இருக்குது, மனுஷன் சொந்தமாக பேசின வார்த்தையும் இந்த பைபிளில் இருக்குது. மேலேருந்து கீழே குதி உன்னை தேவத்தில் ஏந்தி கொண்டு போவார்னு பைபிள் இருக்குதா இல்லையா? அந்த வார்த்தை தேவனை பேசினார், தேவனை பேசின அந்த வார்த்தையும் ஆனால் பைபிளில் இருக்குதா இல்லையா? பைபிள் இருக்கிற வார்த்தை பிசாசு பேசினது பைபிளில் இருக்குதா இல்லையா? பைபிள் இருக்குது இல்லையா? மனுஷன் சொந்தமாக பேசின வார்த்தையும் பைபிளில் இருக்குது, ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசின வார்த்தையும் பைபிள் இருக்குது. இதெல்லாம் எது தேவன் பேசின வார்த்தை, எது மனுஷன் சொந்தமாக பேசின வார்த்தை, எது ஆவியானவரால் ஏவப்பட்ட பேசப்பட்ட வார்த்தைன்றது நமக்கு லீட் பண்ணி தான் உள்ள ஆவியானவர் இருக்கிறார் நமக்கு. இப்போது 1 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, பாவம்னா இந்த பாவத்தினால் ஏற்படுற எல்லா பின் விளைவுகளுக்கும் எல்லா பாதிப்புகளுக்கும் எல்லா சாபநிலை வாழ்க்கைகளையும் சேர்த்துட்டு தேவனுடைய ஏற்பட்ட உறவினால் கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நம்ம பிழைத்திருக்கும்படியாக என்ன செஞ்சு முடிச்சாராம்? அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாயிட்டீங்க. இப்போ இது என்ன சொல்லுது? இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இந்த டாக்டரோட ரிப்போர்ட்டு குணமாயிட்டீங்கன்னா வியாதியே இல்லைன்னு அர்த்தம். அந்த டாக்டரோட ரிப்போர்ட்டு மாத்திரை சாப்பிட்டோன்னா வியாதி இன்னும் இருக்குதுப்பா, சாப்பிட்டுப்பா, அது காலைல ஒரு வேளை சாப்பிட்ணும், நைட்டில் ஒரு வேளை சாப்பிட்ணும், ஒரு வாரம் சாப்பிட்ணும், ஒரு மாதம் சாப்பிட்ணும், டைம் டேபிள் போட்டு கொடுக்குறாரு அந்த டாக்டர். இந்த டாக்டர் சொல்லிட்டாரு இவன் நல்லா ஆகிட்டா அப்படின்றார். என்ன சொல்லிட்டாரு? குணமாயிட்டா வியாதி இல்லைன்னு அர்த்தம். அப்போது நம்ம சரீரத்தில் வியாதின்னு டாக்டர் கொடுத்துருக்குறாரு, உலகப்புறமான டாக்டரு. அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டு உண்மை. இந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டு உண்மை கிடையாது, இது சத்தியம். என்ன கிடையாது? ஏன்னா ஏன் தெரியுமா அது உண்மை கிடையாது? நான் சொல்கிறேன் பலமுறை, உண்மை என்றால் மாறக்கூடியது, சத்தியம் என்றால் மாறாதது. இதை நான் உண்மைன்னு சொல்லிட்டேன்னா அப்போ இதுவும் மாறிடுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு குழம்பி போகலாம், எதுக்கு இது உண்மை இல்லை? பைபிளில் போய் உண்மையில் உண்மையில்னு பிரசங்கம் பண்ணுறாரு, பைபிளில் போயிட்டு உண்மையில் உண்மையில்னு பிரசங்கம் பண்ணுறாரு, எப்படி நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியலன்னு நினைக்கலாம். இதை நான் உண்மைன்னு சொல்லிட்டேன்னா அந்த உண்மை எப்படி மாறுமோ இதுவும் மாறுன்ற அர்த்தத்தில் வந்துடும். அப்போ சத்தியம்னு சொன்னாலே அது மாறவே மாறாது. அப்போ உண்மை மாறும், சத்தியம் மாறாது. அதனால தான் அது உண்மைன்னு சொல்லாமல் சத்தியம் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொல்கிறேன்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். எது? இது மாறாத தேவனுடைய வார்த்தையை நான் அறிஞ்சு கொள்ளும்போது இப்போ என்னோட உண்மை நிலவரம் ஒன்று இருக்குது. என்ன உண்மை நிலவரம்? இப்போ ஒரு சொந்தமான வீடில் வாடகை வீட்டில் இருக்கிறோம், இப்போ ஒரு சொந்தமான கார் இல்லை, பைக்கில் போயிட்டுருக்குறோம். இப்போ பேங்க் பேலன்ஸ்னும் கோடிக்கணக்கில் இல்லை நமக்கு. இப்போ நமக்கு ஒன்றும் 100 சவரம் 200 சவரம் நகை ஒன்றும் வச்சுன்னு இல்லை, அவ்வளோ பெரிய அளவுக்கு நம்ம பணக்காரனா இப்போ இல்லை. ஆனால் அப்படி இருக்கணுன்றதுக்காக சிலுவையில் விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கணுன்றதுக்காக சிலுவையில், ஏன்னா சாலமோனிலும் பெரிய புகழில் இருக்கிறார். சாலமோனில் மிகப்பெரிய பணக்காரன் தான். வெள்ளியை கற்களை போல குவிச்சு வச்சுருந்தான். வெள்ளியை ஜல்லிக்கல் ரோடு போகிறதுக்கு ஜல்லி கொட்டுறாங்க கொட்டி வச்சான். வெள்ளியாமன் வெள்ளியை கற்களை போல் குவிச்சு வச்சுருந்தான் அவன் காலத்தில். அவனை மாதிரி சாப்பிட்டவன், அவனை மாதிரி உடுத்தினவன், அவனை மாதிரி வாழ்க்கையில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவன் யாரும் கிடையாது. இப்போ அவனை விட பெரியவர் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். அவனை விட ஆபிரகாமிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அவர் உள்ளே இருக்கும்போது அப்படிப்பட்ட லெவலில் நாம் இருக்கணுன்றதுக்காக சிலுவையில் கிரயம் கொடுத்துட்ட பிறகு இப்போ அப்படிப்பட்ட லெவல் இன்னும் வரல. இப்போ வரல. என்ன பண்ணணும்? சத்தியத்தை எடுத்து வாழ்க்கையில் அப்பியாசிக்கும் போது, உள்ளத்தில் விசுவாசிக்கும் போது, வாயில் அறிக்கை செய்யும்போது, அதை சிந்திக்கும் இரவும் போலும் தியானிக்கும் போது, அதை பேசும்போது, அதை அறிக்கையாக்கும் போது, அதை பிரைசன் வர்ஷிப்பாக்கும் போது நான் சத்தியத்தை என் வாழ்க்கையில் நான் அப்ளை செய்ய ஆரம்பிக்கிறேன். எதுக்கு மெனக்கட்டு வாசித்துக்குன்னு பாடின்னு இருக்கிறோங்க? சத்தியத்தை அபியாசிக்கிறோம். சத்தியத்தை ஏதோ வராங்க ஒரு கீபோர்டு கட்டிச்சு, இவருக்கு ஒரு மைக்கு கட்டிச்சு பாடிங்கிற நான் பாடிங்க இருக்கிறோம். அதெல்லாம் இல்லாமலே பாடுவோம். அதெல்லாம் பேண்ட் அடிச்சு பாட்டு பண்ண காலம் உண்டு, பேண்டே இல்லாத காலத்தில் கைத்தட்டி பண்ண காலங்கள் உண்டு, மைக் இல்லாமல் பண்ண காலங்கள் உண்டு. இப்படி வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் பாடின்னு தான் இருக்கிறோம். எதுவுமே இல்லாத போக கர்த்தரை மேய்ப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு ஆடுகள் மத்தியில் மேய்ச்சின்னு பாடின தாவீது உண்டு. அவன் பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தான். இல்லை என்ன தெரிஞ்சாக்கா, தேவனுடைய வார்த்தையை இப்படி சங்கீதங்கள்னால, கீர்த்தனைகள்னால, ஞான பாட்டுகள்னால என்ன பண்ணுறோம்? அப்படியே பாடி புத்தி சொல்கிறோம். சத்தியத்தை நம்ம அப்ளை பண்ணுறோம். சத்தியத்தை நான் அப்ளை பண்ணும்போது சத்தியனோட வாழ்க்கையில் நிறைவேறும்.
திரும்ப இன்னொரு ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த வசந்த் ஏன் நான் உண்மை இல்லைன்னு சொன்னேன்னா, நான் உண்மைன்னு சொல்லிட்டேன்னா உண்மை மாறக்கூடியது. உண்மை உண்மை ஒரு காலத்தில் இது வந்து விவசாய நிலம், இப்போ குடியிருப்பு நிலம். உண்மை மாறிடுச்சா? உண்மை மாறிடுச்சா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவுக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. உண்மை மாறிடுச்சா? மாறிடுச்சு இல்லையா? நீங்கள் 40 வருஷம் முன்னாடி ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, இப்போ வேலை செய்கிறீங்க. உண்மை மாறிடுச்சா? உண்மை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாறிடும். ஆனால் சத்தியம் வந்து மாறவே மாறாது. நான் இந்த பைபிளை வந்து நான் உண்மைன்னு சொல்லிட்டேன்னா அப்போ இதுவும் மாறக்கூடியதுன்றதை நான் சொல்லாமல் சொல்கிறேன்னு அர்த்தம். இதுவும் மாறக்கூடியதுன்றத ஏன்னா அறியாமல் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சில மக்கள் பேச்சு வழக்கில் பேசுகிற தமிழ் இருக்குது. உண்மையாக பார்த்தங்க, உண்மையாக பார்த்தாங்க, சத்தியமாக, ஐயோ கண்டிப்பாக உண்மையாக சொன்னது உண்மைங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ண இந்த சத்தியத்தையும் உண்மையை நம்ம ஒன்றுன்ற அர்த்தத்தில் கொண்டு வந்துட்டோம். சத்தியமும் உண்மையும் ஒருபோதும் ஒன்று கிடையாது. ஒருபோதும் ஒன்று கிடையவே. சத்தியம் என்பதுக்கான அர்த்தம் வேற, உண்மை என்பதுக்கான அர்த்தம் வேற. உண்மை மாறும். எந்த உண்மை மாறும்? சத்தியம் நான் இந்த லெவலில் நிற்கணும்னு எனக்காக கிரயம் கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த லெவலில் இப்போ என் லைஃப் இல்லை. அந்த லைஃப்பில் வர்றதுக்காக ட்ரூத் இருக்குது. இப்போ அது சத்தியம். அந்த சத்தியத்தை நான் கேட்டு அதை விசுவாசித்து அதை பேசி அதை அறிக்கை செய்யும் போது இப்போ இருக்கிற உண்மை நிலவரம் மாறிவிடும். இப்போ இருக்கிற வியாதி போயிடும், இப்போ இருக்கிற தரித்திரம் போயிடும், இப்போ இருக்கிற குறைஞ்ச வருமானம் போயிடும். சத்தியத்தை என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணும்போது அந்த சத்தியம் வந்து ஆவிக்குள்ளே செல்லுது. தேவனுக்கு எனக்கு உள்ள உறவில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுது. வேதவசனத்தை விளங்கிக்கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்குது. ஆவியை நடத்துதலை புரிஞ்சுக்கொள்ள உதவி செய்யுது. இதயத்தை சுத்தமாக்கி குற்றோணர்வு நீக்கி போட்டு ஜீவன தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கான சரியான விதத்தில் ஆயத்தம் மனுஷனை நான் மாற்றுது. ஆத்மாக்குள்ளே செல்லுது. அது கவலை, குழப்பம், பதட்டம், அதைரியம், அவிசுவாசம், அவநம்பிக்கை இதெல்லாம் நீக்கிட்டு எனக்குள்ள தைரியத்தை கொடுத்து, எனக்குள்ள விசுவாசத்தை கொடுத்து என் மைண்டை கிளியர் பண்ணி விடுது. சரீரத்துக்குள்ளே போகுது. அது ஊனுக்குள்ளே கணுக்குள்ளுக்குள்ளாம் போகுது. ஊன்னு சொன்னால் எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த கொழுப்புக்கு பேர் தான், எலும்பு மஜ்ஜைக்கு பேர் தான் ஊன். ஒரு எலும்பை ரெண்டாக உடைச்சா அதில் வந்து ஹோல்ஸாக இருக்கும். அது எலும்பு மஜ்ஜை. அங்கே தான் பிளட்டு உற்பத்தி ஆகுதுன்றாங்க. பிளட்டு உற்பத்தி ஆகுனா இது எலும்பு மஜ்ஜை. அந்த ரத்தத்தில் தான் இந்த ரத்தம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கும். எல்லா பார்ட்ஸும் ரத்தத்தில் இருக்கும். கை இங்கே தான் இருக்கும், கை வந்து இங்கே இருக்காது. மூக்கு இங்கே தான் இருக்கும், மூக்கு வந்து இங்கே இருக்காது. என்னென்ன பார்ட்ஸ் எங்கே இருக்கும்? அந்த பார்ட்ஸு அங்கே இருக்கும். ஆனால் பிளட்டு மட்டும் தலையிலேருந்து கால் வரைக்கும் ரவுண்ட் வச்சுட்டு இருக்கும். பிளட்டு மட்டும் உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகினே இருக்கும். பிளட்டு மட்டும் ஒரு இடத்துல இருக்காது. காது இங்கே தான் இருக்கும். காது எங்கேயும், காதை மாற்றி இங்கே வச்சுக்க முடியுமா? எப்படி இருக்கும் பார்த்தா? காதை எடுத்து இங்கே வச்சுட்டா பார்த்தா எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும் இல்லையா? காது எங்கே இருக்குமோ அங்கே தான் காது இருக்கும். மூக்கு எங்கே இருக்குமோ அங்கே தான் மூக்கு இருக்கும். தேவனுடைய வார்த்தை எங்கே செல்லுதான்? அது ஆவிக்குள்ளே, ஆத்மாக்குள்ளே. இப்போ வாசிங்க எபிரேயர் 4:12. நீங்களே வாசிங்க எபிரேயர் 4:12 எடுத்து. யாருன்னா நீங்கள் ஒரு வருஷம் வாசித்தா புரியும். எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், பாருங்க, ஜீவனா எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும், அந்த எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் உண்டாக்கக்கூடிய வல்லமையும் அதிலே இருக்குதான். இதில் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், அது ரெண்டு பக்கமும் ஷார்ப். அது ரெண்டு பக்கமும் ஷார்ப். அது ஒரு பக்கம் தான் ஷார்ப்னு நினச்சிக்காருங்க. ரெண்டு பக்கமும் அது ஷார்ப்பு. ரெண்டு பக்கம் குருமையான கற்றை கையில் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுமா? பிடிச்சா ஏதோ பக்கம் கண்டிப்பாக வெட்டிக்கும் இல்லையா? தேவனுடைய வார்த்தை எப்படி போய் டச் பண்ணாலும் அது வேலை செய்யும். இருவும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இப்போ பாருங்கள், அது ஆத்மான மனதுக்குள்ளே போகுது, ஆவினா ஆவிக்குள்ளே போகுது. இங்கே கணுக்கள் ஊன்னாக்கா சரீரத்தில் இருக்கிற பார்ட்ஸு. ஊன்னாக்கா அந்த எலும்பு உடைச்சா அது உள்ளே இருக்கிற கொழுப்பு பேர் ஊனுன்னு சொல்லுவாங்க. எலும்பை உடைச்சா உள்ளே இருக்கிற கொழுப்பு பேர் ஊனு. ஏன் அதில் என்ன உற்பத்தி ஆகுது? எலும்பு மஜ்ஜையில் ரத்தம் உற்பத்தி ஆகுது. இந்த ரத்தம் தான் உடம்பு ஃபுல்லாக போகுது. அந்த தேவனுடைய வார்த்தை ரத்தத்துக்குள்ளே, எலும்புக்குள்ளே, கணுக்களுக்குள்ளெல்லாம் ஊடுருவி சொல்லும். அது ஆத்மாக்களுக்குள்ளே ஊடுருவி சொல்லும். அது ஆவிக்குள்ளே ஊடுருவி சொல்லும். அது சூழ்நிலை மத்தியில் ஊடுருவி சொல்லும். அது பொருளாதாரத்தில் ஊடுருவி சொல்லும். எல்லா இடத்துலையும் ஊடுருவி சென்று வேலை செய்யக்கூடிய விதத்திலே, சுகத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலே, அவர் வசந்த தன்மை குணமாக்கக்கூடிய விதத்திலே தேவனுடைய வார்த்தையை தேவன் வைத்திருக்கிறார். வார்த்தை அப்படிப்பட்ட பவர். வார்த்தை அப்படிப்பட்ட அவ்வளோ வல்லமையாக இருக்குது. தேவன் தன்னுடைய மகிமையை வந்து எதுக்கும் கொடுக்கல, வார்த்தைக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்.
அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்த்திலும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணுறாரு? அவர் மையப்படுத்துகிறார். அவர் மகிமை எதுவும் கொடுக்கலங்க, வார்த்தையை மட்டும் தான் கொடுக்குறாரு. தேவனாலே எல்லாம் கூடும். அதே போல் விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசம் தானே வந்துடுமா? எப்படி வந்துடும் விசுவாசம்? வசனத்தை காதில் கேட்டதுனால விசுவாசம் வரும். வார்த்தையை காதில் கேட்கறதுனால விசுவாசம் உள்ளத்தில் வரும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இப்போ அவர் சொல்கிறாரு, நானே உன் பரிகரையாக கர்த்தர். மனுஷன் நினைக்கிறான் டாக்டர்கிட்ட போகிறது தப்புன்னு சொல்லலை, அதுக்காக என் பிரசங்கம் அப்படின்னு நினச்சக்கூடாது. என் பிரசங்கம் அப்படி இல்லை. டாக்டர்கிட்ட போகிறதையோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே தப்பு நான் பிரசங்கம் பண்ணல. அப்படி பிரசங்கம் பண்ணுற பிரசங்கர் எனக்கு கிடையாது. அப்படி பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது என்ன. அந்த லெவல் விசுவாசம் வர வரைக்கும் இந்த லெவல்லையாவது கொஞ்சம் ஸ்டெப் தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அந்த லெவல் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து. எது நிறைவானது? சுகமளிக்கக்கூடிய விதத்தில் விசுவாச காதில் கேட்டு அந்த விசுவாசம் உனக்குள்ளே வர வரைக்கும். இப்போ டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களே, அந்த லெவல் இந்த லெவல் வந்தால் காலி ஆகிடும். அந்த லெவலு இந்த லெவல் வந்தால் சில மக்கள் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஐயோ ஒரு டாக்டர்கிட்டே போவானான்னு சொல்கிறார் பொழுது, அப்படியே ஜெபம் பண்ண சொல்கிற போல. இல்லை, அப்படி பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு கிடையாது, அது என்னோடய பிரசங்கமும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதில் தோல்வி அடைச்சிட்டாங்க. போவோம் எது விசுவாசம் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. சபையின் உபதேசங்களை பிடிச்சிப்பாங்க சில நேரத்தில். எங்கள் சபையில் வந்து நாங்கள் டாக்டர்கிட்டலாம் போக மாட்டோங்க, எங்கள் சபையில் நாங்கள் ஹாஸ்பிட்டலாம் போக மாட்டோங்க, எங்கள் சபையில் ஜெபம் பண்ணி சுகமாடுங்க, விசுவாச சுகமாடுன்னு சொல்லி அனுபவத்தை சொல்லிட்டு இருப்போம். விசுவாசம் எதை கேட்டால் வரும்? வசனம் காதில் கேட்டால் வரும், அனுபவத்தை காதில் கேட்டால் வராது. ஒருத்தர் அனுபவம் இன்னொருத்தருக்கு பொருந்தாது. ஒருத்தர் அனுபவம் இன்னொருத்தருக்கு பொருந்தாது. அனுபவங்களை சொல்லிட்டு இருப்பான். அந்த ஊழியக்கார வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு, இந்த விசுவாச வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு, ஏன் வாழ்க்கையில் அப்படி. அது வந்து அவங்களுக்கு நடந்த அனுபவம். அது அவங்களுக்கு நடந்த அந்த அனுபவம் உனக்கு மேட்ச் ஆகாது. ஒருவேளை அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை வளர்ந்து கூட ஹீலிங் ஆகிருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை வளர்ந்து கூட அவங்களுக்கு சுகம் உண்டாயிருக்கலாம். ஆனால் வசனம் கேட்காமல அவங்களுக்கு நடக்க நீ விசுவாசிக்கிறது தண்டம். வசனம் கேட்காமல அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கும் நான் எதிர்பார்த்துருக்கிறது எந்த முயற்சியும் தராது. நீங்கள் வசனத்தை காதில் கேட்டால் தான் உங்களுக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வர வரைக்கும் பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு. ஒருத்தன் குற்றூரும் கொள்ளையருமாக கிடக்கிறான். எரிசந்து எரிகைக்கு போனவன் கல்லர் கையில் அகப்பட்டான். என்ன பண்ணான்? நல்ல சமாரி வந்து அவனோட காயங்களில் எண்ணெயை திராட்சை வச்சு முதல்ல காயத்தை கட்டினான். ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன கொடுத்தான்? ட்ரீட்மெண்ட்டு. புதிய ஏற்பாட்டில் இயேசு நோமையில் அப்படி தானே இருக்குது. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும் தப்புன்றது என் பிரசங்கமும் இல்லை, இயேசுவும் அதை சொல்லலை. நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, வியாதி என்பது சாபங்களில் ஒன்று. வியாதி வரத்துக்கு பல காரணம் இருக்குது. எல்லாமே சாபத்தினால்தான் வியாதி வருதுன்னு சொல்லிட முடியாது. வியாதி சாபத்தினால்தான். நான் சரியாக தூங்கலன்னா தலைவலிக்கும், அது சாபம் கிடையாது. நான் சரியாக ஓய்வு எடுக்கலன்னா என்ன வலிக்கும்? தலை கண்டிப்பாக. அது பேர் சாபமா? நான் சில காரியத்தை ப்ராப்பராக பண்ணலன்னா கூட எனக்கு வியாதி வரலாம், அதுக்கு பேர் சாபம்னு சொல்லிட முடியாது. நான் சரியாக தூங்கி ஓய்வு எடுக்கல, கண்டிப்பாக உடம்புல டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். ஃபுட்டு வந்து காலையில் சாப்பிட்லாம், டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். 3 வேளைக்கு ஒழுங்காக சாப்பிட்லன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்க தான் செய்யும். அதனால் அது சாப்பிட்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாதனால பலவீனம் இருக்குது உடம்புல. நான் நேரத்துக்கு தூங்காதனால எனக்கு தலைவலிக்குது. அப்போ இதெல்லாம் ஏன் வருதுனாக்கா, சில காரியங்கள் நாமும் சில காரணம் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணலோட வியாதிகள் உடம்புல வரலாம். வியாதி வரதுக்கு பல காரணங்கள். எல்லா வியாதியும் சாபம்னு சொல்லிட முடியாது, எல்லா வியாதியும் சாபன்னு. ஆனால் பெரும்பாலான வியாதிகள் சாபத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக்கொண்டார். இப்போ அந்த வசனம் திரும்ப வாசித்து நான் முடிச்சிடறேன். வாசித்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன். யாத்திரம் 15:26. இப்போ நான் பண்ண பிரசங்கலாம் வசந்த வாசிக்கிறது புரிஞ்சிடும் பாருங்கள். ஏன் முதல்ல வசந்த வாசிட்டேன்னா அப்பப்போ வாசித்து சொல்லிருக்கும்போது உங்களுக்கு அதை எடுத்து பிரிக்கிற டைம் முதலே வாசிட்டோம். இப்போ விளக்கத்தை கொடுத்தாச்சு. திரும்ப அதே வசனத்தை தான் வாசிக்க போகிறேன். வாசித்த வசனத்தை யாத்திரம் 15:26. நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை. இப்போ பாருங்க என்ன பண்ணோம்? காது கொடுத்து கேளுன்னு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி படிக்கும்போது சரியாக புரியல. இப்போது அதை குறித்து விளக்கம் கொடுத்துட்டு படிக்கும்போது புரியுதா இல்லையா? இப்போ அவர் பரிகாரி தான், டாக்டர் தான். அந்த ஹீலிங் எப்படி சரீரத்தில் வருது?
வசனத்தை காது கொடுத்து கேட்டு அதன் அடிப்படையில் நீ நடந்து கொண்டால், அதன் அடிப்படையில் நீ முயற்சி எடுத்தால், அதன் அடிப்படையில் நீ பேசினால், அதன் அடிப்படையில் நீ சிந்தித்தால், அதன் அடிப்படையில் நீ செயல்பட்டால், அந்த பரிகார கர்த்தருடைய சுகம் உன் சரீரத்தை ஊடுருவி சென்று சுகத்தை உண்டாக்கும். இப்போ அந்த வசந்த வாசி அந்த அர்த்தத்தை விளங்க பாருங்க. அது நீ உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்தை என்ன அர்த்தம்? யாருன்னா ஒருத்தர் பேசினா தான் காதில் கேட்கன்னு அர்த்தம். பைபிள் எடுத்து நீங்களே படிச்சுக்கிட்டு சத்தம் கிடையாது. பைபிள் எடுத்து இல்லையா, நான் பைபிளில் படிச்சேன், அது சத்தம் இல்லையா. ஒருத்தர் சொல்லும் போது காது கேட்குதுன்னு சத்தம். சத்தம் என்னன்னு அர்த்தம்? ஒருத்தர் அனுபவப்படணும், பிரசங்கம் பண்ணணும், காதில் கேட்கணும், அதான சத்தம். அவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார், ஒருத்தர் அவர் அனுப்புகிறாரு கர்த்தர். அதை உன் காது கொடுத்து ஒழுங்காக கேளு. அதை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து, செம்மையானாக்கா என்ன கேட்டு அதன் அடிப்படையில் நடந்துகொள், அதான் செம்மையானது. எதை கேட்டியோ அதன் அடிப்படையில் நடந்துகொள். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொன்னதை காது கொடுத்து கேட்டுனேரு. அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உன்னுடைய ஈடுபாடு இருக்குமானால், நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றே உனக்கு வரப்பண்ணேன், நாளை உன் பரிகார கர்த்தர். இப்போ விளங்குத வசனம். இப்போ ஆரம்பத்தை வாசிக்கும் விளங்குச்சா? இதை வசன வாசிரம் தெரிஞ்சது. இப்போ ரெண்டாவது வருஷம் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திராம் 23, 25, 26 முதல்ல வாசிச்சோம், திரும்ப வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்புறம் வியாதியை உனது விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறது மலடும், உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். என்ன பண்ணுறாரு? அப்போ தண்ணீர் என்ன பண்ணுறாரு? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? சோறு துண்ணா சுகர் வந்துடும், பஜ்ஜி பார்க்கறது சூப்பராக போட்டுக்கிறான், வாசனை கம்மம் வந்து வாங்கி சாப்பிட்டா ஃபேட் வந்துடும், பிபி ஏறிடும். மட்டன் தொங்க விட்டுருக்குறான், அதை சாப்பிட்டா பிபி அதிகமாகிடும். ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா கொழுப்பு ஏறி போகுது, சோறு துண்ணா சுகர் வந்துடுது, அடிக்கடி டீ குடிச்சா சுகர் வந்துடுது, மட்டன் சாப்பிட்டா பிபி ஏறி போகுது. இதெல்லாம் யார் சொல்கிறது? இது ஆகாரமாக இல்லையா? மட்டன் ஆகாரம் கிடையாதா? சோறு ஆகாரம் கிடையாதா? டீ ஆகாரம் கிடையாதா? அதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் வந்துடும்னு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அதெல்லாம் சாப்பிடுவோம், நான் அதை ப்ளஸ் பண்ணுறேன், அதை சாப்பிட்றதுனால வியாதி வெளியே போய்ட்டுன்னு வசனம் சொல்லுது. அதை சாப்பிட்டா வராதுப்பா, இருக்கிற வியாதி காணாமல் போய்ட்டுன்னு சொல்லுது வசனம். அதை சாப்பிட்டா இவன் என்ன சொல்கிறான்? அதை சாப்பிட்டா ஐயோ ஸ்வீட் பக்கமே நான் போக மாட்டேங்க, ஐயோ அவருக்கு சுகர் இருக்குங்க, ரொம்ப சக்கரை போடாதுங்க டீயில், அவருக்கு என்ன இருக்குது? சுகர் இருக்குதுங்க. எதை விசுவாசிக்கிற நீ? ஐயோ அவருக்கு சுகர் இருக்குது, சக்கரை போட்டு கொடுத்துருப்ப, அவருக்கு 400 வந்துச்சான் சுகர். அவர் பைபிள் என்ன சொல்லுது? நீ சாப்பிட்ற ஃபுட்டை நான் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபுட்டு உள்ளே போன உடனே, அது ஆஸ்வதிக்கப்பட்ட உடனே உனக்குள்ளே பிபி சுகர் இருந்தாலும் அது வெளியே போய்டும் சொல்லுது இந்த வசனம். அப்படி தானே சொல்லுது? இப்போ படிங்க, நான் படிக்கிற மாதிரி இப்போ புரியும். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறதுனால அந்த ஃபுட்டு உள்ளே போகும்போது வியாதி வெளியே போகுது. அந்த ஃபுட்டு உள்ளே போகும்போது வியாதி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கீழே வாசிங்க. அபாஷனே ஆகாது, கர்ப்பம் விழுகிறது மாதிரி அபாஷன் ஆகிடுது. கல்யாணம் ஆகி பாவங்க இப்போ தான் குழந்தை என்ன நினைச்சு அபாஷன் ஆகி போச்சுங்க. ஐயோ எதிர்பார்ப்போடு இருந்தாங்க, குழந்தைய பிறக்கலைங்க, இதுக்கு 4 முறை அபாஷன் ஆகிடுச்சிங்க, குழந்தை தங்குறாமல் தங்குது எல்லாம் போயிடுதுங்க, கர்ப்பம் விழுந்து அபாஷன் ஆகுது. உன் அபாஷனே ஆகாதுன்னு சொல்லப்பட்டு உன் ஃபுட்டில் அவ்வளோ ஒரு தேவன் ஆசீர்வாதம் இருக்குதான். ஃபுட்டில் என்ன இருக்குது? வியாதி, சரீரத்தில் வியாதி வெளியே போயிடுது, கர்ப்பம் விழுகிறது மலடும், உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை ஐயோ ரொம்ப ஸ்வீட் எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் நீங்கள் உயிரோடு இருக்கணும், ரொம்ப சோறு துண்ணாதீங்க, நீ கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும். அவர் சொல்கிறாரு, நீ துண்ணுப்பா, உன் ஆயுசு நாள் நான் பூர்ணப்படுத்துகிறேன்றார். நீ சாப்பிட்டு, இது சத்தியம். எது? நீ சாப்பிடாத பார்த்து, அது உண்மை. எது சத்தியம்? நீ சாப்பிட்ற டீயும், நீ சாப்பிட்ற சோத்தையும், நீ சாப்பிட்ற மட்டனையும் ஆனால் ஆசீர்வதிச்சு அது உள்ளே போனதுக்கப்புறம் உனக்குள்ளே ஏற்கனவே ஒருவேளை சுகரும் பிபி இருந்தாலும் வெளியே போயிடும்னு சொல்கிறது சத்தியம். ஒருவேளை உள்ளே இருந்தாலும் நான் ஆஸ்வதிச்சுட்டு அந்த உணவை, அந்த உணவு ஆஸ்வதிக்கப்பட்ட உணவு உள்ளே போனதுனால அது மெடிசனை விட சிறப்பாக வேலை செஞ்சு உனக்குள்ளே இருக்கிற வியாதியை கிளியர் பண்ணி உனக்கு தேவையான ஊட்டச்சத்தை உடம்புல அது கொடுத்துருன்னு சத்தியம் சொல்லுது. இல்லை ரொம்ப நாள் கொஞ்ச நாள் வாழணுங்க, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், நீ இப்படி சாப்பிட்டுருந்தா எப்படிங்க சுகர் ஏறி போடாதா, பிபி ஏறி போடாதா, நீ கொஞ்ச நாள் வாழ வேணும், ஆயுஷ் நாட்டில் பூர்ணப்படுத்தணும்னு சத்தியம் சொல்லுது. நீ அற்பாயுசில் போயிட மாட்டேன்,
அந்த வசனம் அப்படி தானே முடியுது, ஆயுசினாலே பூரணப்படுத்துவேன். இல்லை இல்லை, கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும், அவர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவார், அது உண்மை. என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கணும், அவர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவார், அது உண்மை. இந்த சத்தியத்தை அப்ளை பண்ணால் அந்த உண்மை மாறிடும். நான் பைபிள் ஏன் உண்மை இல்லைன்னு சொன்னேன்னா, நான் பொய்ன்னு சொல்லிட்டேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நான் பொய்ன்னு சொல்லவே இல்லை பைபிளை. நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மை இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பேர் பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. உண்மை மாறிடும், சத்தியம் மாறவே மாறாது. நான் பைபிள் இருக்கிற வசனத்தெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டேன்னா அப்போ பைபிளும் மாறிடும், நான் சொல்லாமல் சொல்கிறது அர்த்தமாகிடும். அப்படிதான் ஆகிடும். நான் இது உண்மை இல்லை உண்மை இல்லைன்னு மக்களை கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஐயோ திருப்புன்னு பைபிளெல்லாம் உண்மை இல்லை உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னன்னு தெரியல. இங்கே உட்காந்து எத்தை கட்டினா பைபிளையே உண்மை இல்லைன்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாரு. இல்லை இல்லை, உண்மை இல்லைன்னு ஏன்னு சொன்னாக்கா, உண்மை மாறக்கூடியது, சத்தியம் மாறவே மாறாது. சத்தியம் மாறவே, இந்த மாறாத நித்தியமாகிய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்பொழுது இப்போ உண்மை நிலவரம் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை. இப்போ உண்மை நிலவரம், அந்த உண்மை நிலவரம் மாறி இருக்க வேண்டிய நிலைக்கு நம்ம இது கொண்டு வந்து நிறுத்தும். சரி, இந்த அடுத்த 4வது பாயிண்ட்டை நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். அவரே நமக்கு யுத்தம் பண்ணுறார், அவரே சுகமாக்குறவர். ஹீலிங்கான எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானேன், தழும்புகளால் நான் சுகமானேன், நீரே என் பரிகாரம் ஆகிய கர்த்தர். வசந்த காதல் ஒழுங்காக கேட்டுக்கினே இருப்பேன், கேட்டுக்கினே இருந்து அதன்படி சிந்திக்க தான் செம்மையானது. அப்படி செய்து தான் நியமங்களை கை கொள்வது. அப்படி செஞ்சால் உலக மக்களுக்கு வர வியாதி ஒன்றும் உனக்கு வரவே வராது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கண்கள் விட்டு நாம் செய்வோம். நல்ல தகப்பனே.